இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் பார்ப்போம். லூக்கா 1:19 பார்த்தோம்னா, என் பெயர் கேப்ரியல், தேவ சன்னிதானத்திலிருந்து நான் நிற்கிறவன், உன்னோட பேசவும் உனக்கு நற்செய்தி சொல்லவும் தேவனால் அனுப்பப்பட்டு வந்தேன்னு தேவதூதர் சொல்கிறார், கேப்ரியல் சொல்கிறாரு. அதே இது லூக்கா 1:13 பார்த்தோம்னா, தேவதூதன் சகரியாவை பார்த்து, நீ பயப்படாத, உன்னோட வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்கிறாரு. இப்போ என்னாச்சுன்னா, சகரியா சொல்கிறான், அதுக்கு நானும் என் மனைவியும் கிழவன் கிழவிகள், அப்புறம் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு கேட்குறான். கிழவன் கிழவிகள்னு அவனே சொல்கிறான். அப்புறம் எதுக்கு கடவுள்கிட்ட வேண்டுதல் செஞ்சான்? பேசாமல் இருந்திருக்கலாம்ல. நாமளும் இப்படி தான், நமக்கு கடவுளே நம்ம மேலே இறக்கப்பட்டாலும் இந்த குறை இருக்குது, இவ்வளோ வயசாயிருச்சு, எனக்கு உடம்புல தெம்பே இல்லை, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அப்புறம் எப்படி நடக்கும்னு கேட்குறோம். அப்போ ஏன் வேண்டுதல் செய்யணும்? நாம் பேசாமல் இருக்க வேண்டியதானே? நம்மளோட வாய் தான் நமக்கு பிரச்சனையே. அப்போ தான் தேவதூதருக்கு கோபம் வந்து, நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையாயிருன்னு ஊமையாக்கிறாரு சகரியாவை. நமக்கும் அதுதான், ஒன்று எதுவும் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் விசுவாசத்தோடு இருக்கணும். கடவுளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா எதுவும் நமக்கு செய்யவே மாட்டார். நாமளும் ஊமையாக தான் இருக்கணும். அதனால் தேவன்கிட்ட வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் செய்வார் நம்பி இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் நமக்கு அதை நிறைவேற்றுவார். ஆமேன்.